ஏஎம்என் நேயர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு டிவிக்கும் அதிகமாக பேட்டி கொடுத்ததில்லை. அதுலேயும் குறிப்பாக ஏஎம்என் டிவிக்கு நான் இப்போ தான் பேட்டி கொடுக்கிறேன். அது எந்த மாதிரி பேட்டிங்கிறத நீங்களே பார்த்து ரசிக்கலாம். மனைவி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு. என்னை பொறுத்த மட்டும் அது கிடையாது. மனைவியே தான் கண்கண்ட தெய்வம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலே யாரு கண்ணில் படும். அடிக்கடி சொல்லாதீங்க என் மனைவி சொல்லி சும்மா சொன்னா இது 4 பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். சொல்லாதேன்னு சொல்லாத. நம்ம இன்னைக்கு சண்டை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நான் இருக்கிற துறை அப்படி. சினிமா துறையில் கிசுகிசுக்கள் அதிகமாக வரும். ஒரு மனைவி எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், அது படிச்ச பொண்ணு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதல் காட்சின்னு எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு நான் கட்டியும் பிடிக்கவும் மாட்டேன். எனக்கு அது இயற்கையாகவே பிடிக்காது. என்ன கட்டி பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? ஒரு காதலங்காதலையும் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே அதிகபட்சம் சில நேரங்களில் சண்டை போடுறத வைக்கிறோம். இந்த விஜயகாந்த் தான் அன்னைக்கு மதுரையில் விஜயராஜா நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அப்பா அம்மா பேர் ஆண்டாள், எங்கள் அம்மா பேர், அப்பா பேர் அழகர். இவங்களுக்கு நான் 1 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்ததுனால சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களை அதிகமாக எங்கள் அப்பா ஹாஸ்டலில் தான் படிக்க வச்சார். திரும்ப அந்த பள்ளி பருவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏங்குறதுல தான் இருக்கு. ஏனென்றால் இங்கே வரும்பொழுதுதான் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தினாரு டைரக்டர் கே விஜயன் அவர்கள். அப்படி நான் எவ்வளவு கதாநாயகிகள் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் உண்டு. பின்னாடி அவங்களே என் கூட நடிச்சதும் உண்டு. இது ரெண்டும் இந்த சினிமாவில் சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சினிமாவில் கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்தேன். சாதாரண முன்னுக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை வெற்றி கிடைச்சோன்னா அதை படியாக்க. நான் தோல்வியை தான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு படியை அமைத்துக் கொண்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். முதல்ல ஒரு 3 படத்தை நான் ஹீரோவா நடித்தேன். அந்த 3 படம் எனக்கு ஓடலை. நான் நடிக்க தயார். உங்க தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் தெளிவா போய் கேட்டுட்டு வாங்க. நான் நடிக்கலாமா வேண்டாமாங்கிற மூலம் முடிவு பண்ணிட்டு வாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், படம் இல்லாம இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்ட்டு. சினிமாவில் அந்த இடைப்பட்ட காலத்தில் ரைஸ் மில்ல இருக்கும் பொழுதும் நான் தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுடைய தான் பழகிட்டேன். ஏன்னா நான் தனிமைப்பட்டு எனக்குள்ள அப்படி வந்துருச்சு வாழ்க்கை. மிகப்பெரிய கதாநாயகர்கள் பத்தின நான் போராடி வரணும். நேரம் ஒரு காரணம், அவங்களுக்கு பல கதாநாயகர்கள் நடிக்க மாட்டேங்கிற ஒரு காரணம். இதையெல்லாம் மீறி வரணும். அந்த நேரத்தில் ஈஸ்ட்மேன் கலர், ஃபியூஜி கலர் அப்படின்னா பெரிய கதாநாயகர்களுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. என்னை வச்சு எடுக்கும்போது ஆர்வ கலர்ல தான் எடுப்பாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் நடித்த படங்கள் எத்தனையோ. அரசியல் கதைகளாக பண்ணணும்னு நான் வரல சார். விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்களுக்கும் லாபம் கிடைக்கணும். அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படித்தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். போலீஸ்காரங்க யாரை நம்பி யாருக்கிட்ட வேலை பார்க்குறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கதை என்ன? போலீஸை பற்றி கதை. இந்த போலீஸ் யாருக்கிட்ட வேலை பார்க்குது? அரசாங்கத்திட்ட வேலை பார்க்குது. ஆகையினாலதான் அந்த அரசாங்கம். ஏன்னா போலீஸ் தலைப்புகள் நிறைய வந்துருச்சு. அதற்காகத்தான் இந்த வித்தியாசமான தலைப்பை வச்சோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வேற்றுமொழியில் நடிக்கல. இடையில கன்னட நடிகர் ரவிச்சந்திரன் கூட கேட்டாரு, ஒரு படத்தில் நீங்க பண்ணி எனக்காக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் பண்ணல. எந்த படம் என்ன ரிலீஸ் ஆயிருச்சு அது சிலரோட மனசை புண்படுத்தக்கூடாதுக்கா நான் எதையும் சொல்ல வரணும். இவங்கெல்லாம் கேட்டாங்க. நான் நடிச்சிருந்தால் இப்பவும் போய் நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். அமெரிக்கா போனா கூட எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வண்டி ஓட்டிடுவேன். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம்ங்கிறக்க. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் டிஎஃப்டி அவங்க தான். அவங்க அந்த ஸ்டைல் அந்த காலத்தில் அப்புறம் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்னன்னா சார், உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சினிமா சினிமா சினிமா. இப்போ ஊமை விழிகளை படம் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஸ்லோன்னா. ஆனா அந்த ஸ்லோ அந்த நேரத்தில் அந்த கதைக்கு ரெண்டுமே ஒத்து வந்தது. விஷுவலும் ஒத்து வந்தது, ஸ்கிரிப்டும் ஒத்து வந்தது. பண்ணிக்கிறோங்க சார். நான் வசனத்துல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். எனக்கு தேவையான வசனங்கள் இப்படி போகணும், அது மாத்துங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 150வது படத்தில் இன்னைக்கு நடிக்கிறேன். உமாதேஷ் படத்தோட டைரக்டர். என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளர் சார். அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ தியேட்டருக்கிறவங்க நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதற்காக அவங்கள வருத்தி நான் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு 20 கோடியில் எடுத்து அவன் நாளைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அது ஓடாம கஷ்டப்பட்டு ஓடி ஆடி. நான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கேன். ஆனா என் படத்துல எப்பயும் உள்ளபடிதான் இருக்கும். இது நம்ம தான் தரம் பிரிச்சுக்கிறோம். விஜயராஜ் என்றவன் மதுரையில் இருந்தவன், விஜயகாந்த் என்பவன் மெட்ராஸுக்கு வந்த ஒரு நடிகன். அதே விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருக்கான். அவ்வளவுதான் தவிர குணங்கள் மாற போறது. நான் மக்களை மட்டும் நேசிப்பவன். மக்களோட இதயங்களை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன். என்ன உங்கள்கிட்ட காட்டின நீ கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. இப்போ என்ன ரோடு வந்துச்சு என்ன வந்து. ஆனால் எனக்கு இழப்பு என்ன கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். இது யாருக்கு வெளியே தெரியாது. ஆனால் எனக்கு அரசாங்கம் அவசரப்பட்டு 8 கோடி ரூபாய்னாங்க. அது 8 கோடி ரூபாய்ங்கிறது அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற. அதான இன்னைக்கு சாத்தாங்குளத்தில் நடக்குது. அந்த பள்ளி பருவத்தில் எனக்கு அம்மாவோட இது கிடைச்சது கிடையாது, அன்பு கிடைச்சது கிடையாது. அப்பா அன்பா இருப்பாரு, ஆனால் அப்பாவை அடிக்கடி பார்க்க முடியாது.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குங்களே இவங்க வயசு 6, 7 ஆகிற வரைக்கும் ஐயோ அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. சினிமா துறையில் தான் நான் குழந்தை பிறந்தவொடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். என்னுடைய பெரிய பையன் பேர் விஜய பிரபாகரன், சின்ன பையன் பேர் சண்முக பாண்டியன். இது ஒரு 4 பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கட்டும், சொல்லாதேன்னு சொல்லாத. நம்ம இன்னைக்கு இது சண்டை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நான் இருக்கிற துறை அப்படி. இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தடை பண்ணேன். அதெல்லாம் ஹாப்பியாக மாதிரி பிள்ளைகளை கேட்பேன், இப்படி போயிடும்டான்னு. நான் அந்த காலத்தில் கிரிக்கெட் எல்லாம் தெரியாது. கிரிக்கெட் இன்னைக்கு சும்மா பார்ப்பேன். இந்தியாவை ஜெயிக்கிற நாடு மேலே உள்ள பற்று. என்னை பொறுத்த மட்டும் கால்பந்து, ஃபுட்பால் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். சைக்கிளை அன்னைக்கு டபுள்ஸ் போகிறது தப்பு தான் இருந்தால் கூட நம்ம ட்ரிபிள்ஸ் போய் அன்னைக்கு ஓட்டிட்டு போகிற சாகசம் பண்ணி கட்டுறதுல பெருசாக இருக்கும். பல்லாங்குழி நிறையா விளையாண்டுருக்கேன். பல்லாங்குழி விளையாடுவோம், பரமபதம் விளையாடுவோம். அந்த காலத்தில் அதானே சார். ஒவ்வொரு பிறந்த நாளையும் நான் ஒவ்வொரு வித்தியாசம் பண்ணிட்டு போய் இந்த பிறந்தநாளோட அடுத்த பிறந்தநாள் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் தான் எனக்கு புரிந்து. இது சிறந்ததா அது சிறந்ததான்னு சொல்றதுக்கு ஏன் இல்லைன்னா எல்லாமே என் கையிலேருந்து கை காசு போட்டு தான் நான் பண்ணுறேன். நேரடியாக அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு கண்குளர நான் பார்ப்பேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.